வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் கட்டுப்படுத்துவது சம்பந்தமான அறிக்கை தொடர்பாக அரசாங்கம் ஆராய்வு. அரச ஊழியர்களின் எண்ணிக்கையை விரைவில் குறைக்க வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கருத்து. அரச அலுவலகங்களில் பெரும் செலவுகளை ஏற்படுத்தும் சொகுசு வாகனங்களை முறையாக அகற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுடன் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான அறிக்கையானது ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அமைச்சர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பாக ஆராய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி KD சித்ரஸ்ரீ தலைமையில் ஜனாதிபதி குழு ஒன்றை நியமித்த நிலையில் அந்த குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் சில சலுகைகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் பரிந்துரைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக பரிசீலித்து வருகிறோம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை குறைக்கும் என எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வுகளின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் இவ்வாறு கூறியவர், கடந்த காலங்களில் தாம் நாடாளுமன்ற உணவகத்தில் பகல் உணவு மட்டும் சில நாட்களில் உட்கொண்ட போதும் காலை உணவு உட்கொண்டதில்லை. எனினும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காலை மற்றும் மதிய உணவை உட்கொள்வது மட்டுமன்றி முடிந்தால் இரவிற்கும் உணவை கட்டி எடுத்துச் செல்லும் நிலைமை காணப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார். அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையினை விரைவில் குறைக்க வேண்டும் என ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அங்கு அவர் மேலும் தெரிவித்த போது அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படும் நிலையில் திரைசேரியால் தற்போது மேற்கொள்ளப்படும் செலவினங்களை எதிர்காலத்தில் தாங்க முடியாது. குறிப்பாக நாட்டில் தற்போது காணப்படும் சுமார் 13 லட்சம் அரசு உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கையினை எதிர்காலத்தில் 7.5 லட்சமாக குறைக்கப்பட வேண்டும் என்றார். நாம் முன்னோக்கி செல்லும் போது திரைசேரியில் இருக்கும் நிதி எதிர்வரும் ஆண்டுகளுக்கு போதுமானதாக இருக்காது என்பதனால் பொது சேவைகளை பகுத்தறிந்து பணியாளர்களின் எண்ணிக்கையினை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி செல்ல வேண்டும். வரி செலுத்துவோர் நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுடன் அதிக லாபம் ஈட்டவும் சிறந்த திறமையான சேவையுடன் பொதுமக்களுக்கு சேவை செய்யுமாறு நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்றும் குறிப்பிட்டார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அரிசியினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் இதனை தீர்க்க நீண்டகால வேலை திட்டத்தை தயாரிப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஜூகே சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நெருக்கடியினை ஒடுக்குவதற்கு அரிசி சந்தைப்படுத்தல் வாரியம் ஒரு முறையான திட்டத்தை தயாரிப்பதோடு குறுகிய கால தீர்வாக அரசாங்கம் விரைவில் வெளிநாடுகளில் இருந்து அரிசியினை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றார். கால்நடை தீவன உற்பத்திக்கான அரிசி விநியோகத்தை ஒழுங்குபடுத்துவது மிகவும் முக்கியமானது. இந்த நிலையில் இறக்குமதி கட்டுப்பாடு அனுமதி பத்திரமின்றி அரிசியை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா நிதியத்தினை ஸ்தாபித்தல் மற்றும் அதன் முகாமைத்துவம் தொடர்பாக ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை பொருளாதாரத்தில் மாத்திரமின்றி அரசியல், சமூக, ஆன்மீக மற்றும் சுற்றாடல் ரீதியாகவும் குறிப்பிடத்தக்களவு பின்னடைவுகளை சந்தித்திருப்பதை கருத்தில் கொண்டு எமது நாட்டு மக்களின் நல்லாரோக்கியம், நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதன் மூலம் தேசிய பாதுகாப்பை அடைவதற்காக மேற்கொள்ளப்படும் தேசிய நடவடிக்கையாக கிளீன் ஸ்ரீலங்கா எனும் பெயரில் வேலைத்திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளது. செல்வந்த நாடு அழகிய வாழ்வு எனும் புதிய அரசின் தொலைநோக்கிற்கு அமைய மேற்கொள்ளப்படுகின்ற நிலையுறுமாற்ற தொடக்க முயற்சி சமூக ரீதியான, சுற்றாடல் ரீதியான மற்றும் விழுமிய ரீதியான எழுச்சியினை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும். இந்த வேலைத்திட்டம் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்காக செயலணி ஒன்றினை உருவாக்குவதற்கும் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதியத்தை உருவாக்குவதற்காக பணிப்பாளர் சபை ஒன்றின் மூலம் நிர்வகிக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா நிதியம் எனும் பெயரிலான நிதியத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிறுவுவதற்கும் ஜனாதிபதி சமர்ப்பித்திருந்த யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பெரும் செலவுகளை ஏற்படுத்தும் சொகுசு வாகனங்களை முறையாக அகற்றுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்திருந்த அவர், சொகுசு வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருளுக்காக ஏற்படும் அதிக செலவினத்தை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் சொகுசு வாகனங்களை அப்புறப்படுத்துவது பொருளாதார ரீதியில் அதிக பலன் அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன்படி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள வாகனங்கள் குறித்து முறையான ஆய்வும் நடத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய 1800 சிசி கொள்வனவுக்கு அதிகமான பெட்ரோல் இயந்திர வாகனங்கள் மற்றும் டபுள் கேப் சிங்கிள் கேப் வேன்கள் பேருந்துகள் நீங்களாக 2300 சிசி கொள்வனவுக்கு அதிகமான டீசல் இயந்திர வாகனங்கள் என்பவற்றை அடுத்த வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட தலைமை கணக்காய்வு அதிகாரிகளால் அகற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக திரைசேரியின் கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு சுற்றறிக்கை மூலம் ஆலோசனை வழங்குவதற்கான அதிகாரத்தை திரைசேரியின் செயலாளருக்கு வழங்குவதற்கு ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனம் மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்ட அவர், கடந்த அரசாங்கம் செய்த தவறை செய்வதற்காக மக்கள் நம்மை தெரிவு செய்யவில்லை என்றார். தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர், ஆசிரியர் அதிபர் சேவையில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு வெகு விரைவில் தீர்வுகள் எட்டப்படும். கல்வி அமைச்சர் முன்பாக இடம்பெற்றிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் போராட்டத்தின் போது 3 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. தொழில் உரிமைகளுக்காக நாங்களும் கடந்த காலங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டோம். எனினும் ஒருபோதும் இவ்வாறு செயற்படவில்லை. எவ்விதமான அனுமதியும் இல்லாமல் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கல்வி அமைச்சின் முன்பாக ஒன்று கூடினார்கள். ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்புக்கு முரணாக சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நிலையில் கடந்த அரசாங்கம் செய்த தவறை செய்வதற்காக மக்கள் நம்மை தெரிவு செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டார். நாங்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்தவோ அல்லது அரசாங்கத்தை அழைக்கவோ குழப்புவதோ எமது நோக்கமல்ல என்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் எங்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் முற்போக்கான வேலை திட்டம் தொடர்பாக நாங்கள் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறோம் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் பல காணப்படுகின்ற போதிலும் பிரதானமாக உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக இந்த அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பாக நம்மிடம் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. இந்த நாட்டில் எம்மால் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாது. எனவே இணைந்து செயற்படுவதன் மூலம் தீர்வுகளை காண முடியும் என்பதோடு உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு செயலாளருக்கு அறிவித்திருப்பதுடன் இவை தொடர்பாக சாட்சிகளை நாங்களும் ஒழுங்குபடுத்தி தருகிறோம் என்றார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலை ஒழிப்போம் என்று கூறியது போலவே நாங்களும் ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னதனூடாக கிழக்கில் தமக்கு 65,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதைவிட கடந்த அரசாங்கத்திலும் பிள்ளையான் சம்பந்தமான பல விடயங்கள், குறிப்பாக காணி மோசடி உள்ளிட்ட பல மோசடி விடயங்களை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்த போதும் கடந்த அரசாங்கம் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பான நடவடிக்கைகளை பிரதமர் மற்றும் ஜனாதிபதி தலையிட்டு உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 3ஆம் காலாண்டில் இலங்கையின் உள்நாட்டு கடன் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதன்படி அரசாங்கம் உள்நாட்டு கடன் சந்தையில் தொடர்ந்தும் தங்கியிருப்பதனால் மொத்த உள்நாட்டு கடன் சுமார் 60 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிதியமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள 3ஆம் காலாண்டுக்கான கடன் அறிக்கையின்படி ஜூன் மாத இறுதியில் 57.4 பில்லியன் டாலராக இருந்த இலங்கையின் உள்நாட்டு கடன் 59.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த வருடத்தின் முதல் 11 மாதங்களில் 1.8 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நவம்பர் மாதத்தில் மொத்தமாக 1,84,158 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் இது கடந்த ஜூலை மாதத்துக்கு பிறகு மாதம் ஒன்றில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகையாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.